ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் பியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யூனிட் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்பல்சரி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் படிங்க, சீரியஸாக படிங்க. ஓகே, இதை இந்த இங்கிலீஷ் பியூவரில் 20 எம்சிக்யூ போடுறோம். அதை நீங்கள் மியூட் பண்ணிட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வில்லியம் ஹேஸ்லிட்டோட மை ஃபர்ஸ்ட் அக்யூன்டன்ஸ் வித் போயட். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஓகே, kindly subscribe our channel, share with your friends, it will help for them. Okay, first question, in which day did Hazlitt first hear Coleridge preach according to the first paragraph? First paragraphல எந்த டேயில் ஹேஸ்லிட் கால்ட்ரிட்ஜோட ப்ரீச் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே, வெனஸ்டே. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, சண்டே தான் கேட்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், இன் விச் மந்த் அண்ட் இயர் டிட் ஹேஸ்லிட் ஹியர் கால்ட்ரிட்ஜ் ப்ரீச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஸோ எந்த மந்த்து எந்த இயர் ஹேஸ்லிட் கால்ட்ரிட்ஜோட ப்ரீச் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 1797, ஜனவரி 1798, March 1799, February 1800. ஓகே, செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான், ஜனவரி 1798. செகண்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, ஜனவரி 1798. தேர்ட் ஒன், ஹவு மெனி மைல்ஸ் டிட் ஹேஸ்லிட் வாக் டு ஹியர் கால்ட்ரிட்ஜ் ப்ரீச் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? எவ்வளோ மைல்ஸ் ஹேஸ்லிட் நடந்து போய் அவரோட கால்ட்ரிட்ஜோட ஸ்பீச்சை கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, 10 மைல்ஸ். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, 10 மைல்ஸ். ஃபோர்த் ஒன், ஹவு லாங் டிட் கால்ட்ரிட்ஜ் ஹோல்ட் த டவுன் ஷ்ரவ்ஸ்பரி இஸ் சஸ்பென்ஸ் பிஃபோர் டெலிவரிங் ஹிஸ் சர்மன்ஸ்? ஸோ எத்தனை வீக்ஸ் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 3 வீக்ஸ். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், வாட் ஸ்லம் வாஸ் பீயிங் பிளேட் ஆன் த ஆர்கன் வென் ஹேஸ்லிட் என்டர்ட் த சாப்பல்? ஸோ எந்த இதில் அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எந்த ஸ்லம். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் டி, 100 பேஸ்லம், 100 ஸ்லாம். அதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒனுக்கு. சிக்ஸ்த் ஒன், ஹூ வாஸ் ஹேஸ்லிட்ஸ் ஃபாதர் 5 ப்ரொஃபஷன்? ஹேஸ்லிட்ஸோட ஃபாதர் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். போயட், ஸ்கூல் மாஸ்டர், டிசென்டிங் மினிஸ்டர், லாயர். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, டிசென்டிங் மினிஸ்டர். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், விச் போயட் டிட் ஹேஸ்லிட் லேட்டர் மீட் அட் நேதர் ஸ்டோவே? எந்த போயட்டை இவர் மீட் பண்ணுவார் எங்கே? நேத்தர் ஸ்டோவேயில். ஸோ இது அப்படியும் கேட்பாங்க. ஸோ ஓகே, வில்லியம் பிளேக், ஜான் கீட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், பெர்சி ஷெல்லி. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை எங்கே மீட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம், நேதர் ஸ்டோவே. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. எய்த் ஒன், விச் ஃபேமஸ் பேலட் டிட் கால்ட்ரிட்ஜ் ரெசிட் டு ஹேஸ்லிட்? எந்த ஃபேமஸ் பேலட் ரெசிட்னா ஒப்பிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த ஏன்சியன்ட் மெரினர், த ரைம் ஆஃப் த ஃபேரிஸ், த பேலட் ஆஃப் த 3 thieves, த ப்ரெலுடியூட். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்டா? ஆப்ஷன் சி, த பேலட் ஆஃப் த 3 thieves. எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், வாட் வாஸ் த ஹேஸ்லிட்ஸ் எமோஷன் ஸ்டேட் ஆஃப்டர் ஹியரிங் மீட்டிங் கால்ட்ரிட்ஜ்? கால்ட்ரிட்ஜ் மீட் பண்ணதுக்கப்புறம் இவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, இன்டாக்சிகேட்டட் வித் ப்ளஸர். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, அதாவது ரொம்ப அவர் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. 10th ஒன், ஹூ வாஸ் த ஆதர் ஆஃப் த ரோட் டு ரைன் ஹூம் ஹேஸ்லிட் மீட் பிஃபோர் கால்ட்ரிட்ஜ்? அவர் கால்ட்ரிட்ஜ் வர்றதுக்கு முன்னாடி யார் த ரோட் டு ரைன் அதோட யாரை மீட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வில்லியம் காட்வின், தாமஸ் கோல்கிராஃப்ட், வில்லியம் காஃபட், ஜான் கோரன் டுக்.
10th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தாமஸ் கோல்ட்கிராஃப்ட். 10th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 11th one, in the phrase like a stream of rich dissolved perfume, what is Hazlitt describing? இந்த phrase வந்து எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் பார்த்தலாம். 11th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி கால்ட்ரிட்ஜ் வாய்ஸ் டூரிங் இஸ் சர்மன். ஸோ 11th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அவர் பேசுகிறப்போ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12th one, who was uttered the words himself alone during the sermon? ஸோ யார் வந்து இந்த ஹிம்செல்ஃப் அலோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஸோ இதுக்கும் டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி சாமுவல் டைலர் கால்ட்ரிட்ஜ் தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 13th ஒன், வேர் வாஸ் ஹேஸ்லிட்ஸ் ஃபாதர் எ மினிஸ்டர்? எங்கே வந்து அவர் மினிஸ்டராக வந்து இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 13th இது அந்த எஸ்ஐயில் ஃபஸ்ட்டே வரும். ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி பெம் ஷோப் சயர். 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 14th ஒன், கால்ட்ரிட்ஜ் கோட்டட் phrases ஃப்ரம் விச் poet during his talk with Hazlitt? கால்ட்ரிட்ஜ் வந்து யாரோட கோட்டை வந்து சொல்லுவாங்க ஹேஸ்லிட்டை பேசும்போதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர், ஸ்வென்சன், மில்டன், போப். யாரோட கோட் சொல்லுவாங்கன்னா 14th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி மில்டன். 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி மில்டன். வாட் வாஸ் த 15th ஒன், வாட் வாஸ் த தீம் ஆஃப் கால்ட்ரிட்ஜ் செர்மன் தட் ஹேஸ்லிட் அட்டெண்ட்? ஸோ அது எந்த வந்து தீம் வந்து இருந்துச்சு கால்ட்ரிட்ஜ் பேசுனதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக ஆன்சர் பார்த்தலாம். 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி த வேர்ல்ட் அண்ட் கிறிஸ்டியானிட்டி சர்ச் அண்ட் ஸ்டேட். 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 16th ஒன், வாட் philosophical concept does Coleridge ask Hazlitt about? என்ன philosophical கான்செப்டை கால்ட்ரிட்ஜ் வந்து ஹேஸ்லிட்டுக்கிட்ட கேட்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். யூட்டிலிட்டேரியனிசம், ஏஸ்தெட்டிக், டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி, ரேஷனலிசம். 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி டாக்டரின் ஆஃப் நெசசிட்டி. 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 17th ஒன்று, ஹேஸ்லிட் ப்ரீஃப்லி கன்சிடர்ட் பிகம் அ எப்படி வந்து இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிலாசபர், யூனிடேரியன் ப்ரீச்சர், பொலிட்டிக்கல் ரைட்டர், ஸ்டேஜ் ஆக்டர். 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ ஃபிலாசபர். 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபிலாசபர். 18th one, what natural element accompanied Hazlitt's journey both to and from German கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நேச்சுரல் எலிமெண்ட்டை வந்து சொல்லுவாங்க அவர் போகும்போது எதில் போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிஸ்ட், ஹீட், மட், ஸ்னோ. ஸோ 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி மட். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி மட். 19th ஒன், வாட் இஸ் த பிரைமரி லிட்ரரி ஜானர் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் அக்யூண்டன்ஸ் வித் போயட்? என்ன லிட்ரரி ஜேர்னரில் அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரெக்டாக ஆன்சர் பார்த்தலாம். 19th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி லிட்ரரி கிரிட்டிசம் அண்டு ஆட்டோபயோகிராஃபல் எஸ்ஐ. 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 20th ஒன், ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் சேர் எ சிமிலர் ஆட்டோகிராஃபிக்கல் டோன் டு மை ஃபர்ஸ்ட் அக்யூண்டன்ஸ் வித் போயட்? ஸோ இதே சிமிலராக இருக்கிற இன்னொரு ஆட்டோபயோகிராஃபல் டோன் வந்து எதில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வேர்ட்ஸ்வொர்த் த ப்ரெல்யூட், ஹீட்ஸ் என்டிமியான், கால்ட்ரிட்ஜ் பயோகிராஃபியா லிட்டரேரியா, செல்லி ஏ டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி. ஸோ 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ வேர்ட்ஸ்வொர்த் ஏ ப்ரெல்யூட். 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஒரு போனஸ் கொஸ்டின் ஃபார் யூ. The essay is written which narrative point of view? இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா you have to know that. If you know, you have to comment in comment box. Today information என்னன்னா he acquired the year 1798 when he met Coleridge with the treated name of Demogorgon, suggesting that experience was both significant and unsettling, similar encountering a powerful and mysterious force.
ஸோ இதில் ஹேஸ்லிட் என்ன பண்ணுவார்னா, அந்த டெமோக்ரேன் அதுன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா பயங்கரமான ஒரு அதுன்ற மீனிங். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேர்டர்ஸ். ஸோ இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற மியூட் பண்ணிவிட்டு கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் வித்